அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி ஃபயஃப்கஹு கௌலி. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற இந்த சஹாபியோடைய வரலாறு நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடிய வரலாறாக இருக்கும். யார் தெரியுமா? சாத் பின் முஆத் ரலியல்லாஹ். இவங்க 30 அல்லது 31 வயசில் மார்க்கத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் 36 வயசில் மரணமும் ஆனாங்க. மொத்தம் 6 வருஷம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. இந்த 6 வருஷம் அவங்க செஞ்ச தியாகம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வாங்கி தந்திருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்திருக்கு. அப்படி அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? இவர் ஒரு அன்சாரி தோழராக இருக்கிறார். அவுஸ் கோத்திரத்துடைய தலைவராகவும் இருக்காங்க. இவர் மக்காவாசிகளோடும் மதினாவாசிகளோடும் யூதர்களோடும் மிகப்பெரிய உறவு வச்சு வாழ்ந்துட்டுருக்கார். பத்ரு போரில் வியாபார குழுவை தடுக்கிறதுக்காக தான் எங்கே போகிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் தோழர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அது போராக மாறிடுச்சு. ஆனால் போர் செய்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைச்சி சொல்கிறாங்க, அஷீருல் அலைஹி ஐயுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எப்படி நடந்துக்கணும்னு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சு சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க, இவர் ஒரு மக்காவாசி. உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சு சொல்கிறாங்க, இவரும் ஒரு மக்காவாசி. மிக்தாத் ரலியல்லாஹு எந்திரிச்சு சொல்கிறாங்க, இவரும் மக்காவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இவங்களெல்லாம் விட ஆலோசனையை யாருடைய ஆலோசனை ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க? அன்சாரிகளுடைய ஆலோசனையை எதிர்பார்த்துட்ருக்காங்க ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? அன்சாரிகள் தான் அடைக்கலம் தந்தாங்க, வீடு கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களுடைய செல்வங்களையும் நமக்கு பயன்படுத்த கொடுத்தாங்க. அதனால் இவங்களுடைய ஆலோசனையை ரசூலுல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அஷீருல் அலைஹி ஐயுஹன்னாஸ், அஷீரு அலைஹி ஐயுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மதினாவாசி அவங்களுடைய தலைவர் யார்? சாத் பின் முஆத் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க, எங்களை தான் நீங்கள் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாத் ரலியல்லாஹு ஒரு பெரிய ஒரு உரையவே நிகழ்த்திடுறாரு. அவங்க சொல்கிறாங்க, சாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே உங்களை ஈமான் கொண்டிருக்கோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்து சத்தியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கும் கொடுத்துருக்கோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவித்தாழ்த்தி கட்டுப்பட்டு இருக்கிறோம், எதை வேண்டுனாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ரசூலுல்லாஹ். எங்களை அழைச்சிட்டு போய் எந்த உறவை சேர்த்து நீ வாழ சொல்கிறீங்களோ நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம், எந்த உறவை நீங்கள் பிரிஞ்சு வாழ சொல்கிறீங்களோ நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறோம், எங்களுடைய செல்வங்களில் எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கோங்க, எதை நீங்கள் விட்டு செல்கிறீங்களோ அதை நீங்கள் விட்டு செல்லுங்க, ஆனால் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கல்ல, அதை விட எங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க. நீங்கள் எங்களை நடுக்கடலில் மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயாராக இருக்கோம் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாரு சாத் ரலியல்லாஹு. அன்சாரி ஆகிய நாங்கள் ஒருபோதும் உங்களுக்கு நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம், நாளைக்கு அந்த போரில் நாங்கள் எப்படி இருப்போம், எதிரிகளை சந்திக்க தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், அந்த போரில் ஒரு சிரமங்களெல்லாம் நாங்கள் எதிர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய அருளால் எங்களை அழைச்சிட்டு போங்க ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் இவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டோன்னே சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வெற்றியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்ரு போர் நடந்துட்டுருக்கு. அப்போ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, இந்த போரில் நீங்கள் கலந்துக்காதீங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்குன்னு ஒரு பரணை ஏற்படுத்திட்டு அதில் நீங்கள் இருங்க பாதுகாப்பாக, உங்களுடைய பக்கத்தில் குதிரையும் வச்சுக்கோங்க, வாகனத்தையும் வச்சுக்கோங்க, உங்களுடைய பக்கத்தில் அன்சாரி தோழர்களும் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாக்கிக்கிட்டு இருப்பாங்க, எங்களை மீறி உங்கள்கிட்ட வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த குதிரையில் ஏறி மதீனாவுக்கு போயிடுங்க ரசூலுல்லாஹ்,
அந்த மதினா மக்களில் இது போர்தான்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள அழைச்சிட்டு வாங்க ரசூலுல்லாஹ், போர் புரியுங்க, உங்களை அவங்க பாதுகாப்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்கிறார். இன்னும் சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை உண்மைப்படுத்தினார். எப்போ? பத்ரு போரில் மட்டும் கிடையாது, உஹது போரில், அஹ்ஸாப் போர்லையும் தான் அவருடைய வார்த்தையை பாதுகாத்தார். இந்த அஹ்ஸாப் போரில் தான் சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு அவங்களுடைய இறுதி போர்க்களமாக கூட இருந்துச்சு. மக்காவாசிகள் எல்லாரையும், மதினால உள்ள பனு குறைலா அந்த தலைவர் என்ன செய்கிறாங்க, எல்லா மக்களையும், அல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. எதுக்காக? முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காக ஒன்று சேர்க்குறாங்க. சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு அன்சாரிகளுடைய தலைவராக இருக்கிறார். இவங்களுடைய ஒப்பந்தத்தில் தான் இந்த பனு குறைலாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மதீனாவில். இந்த விஷயம் தெரியும் போதே சாயித் ரலியல்லாஹு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இன்னும் அஹ்ஸாபுடைய போரில் சாயித் ரலியல்லாஹுடைய கையில் காயம் ஏற்பட்டுருச்சு. அப்போது சாயித் ரலியல்லாஹு துவாவும் கேட்டாங்க, இந்த பனு குறைலாவுடைய அழிவை நான் பார்க்காம என்னை மரணிக்க செஞ்சிடாதே அல்லாஹ் அப்படின்னு துவாவும் கேட்குறாங்க. அஹ்ஸாப் போர் நடந்து முடியுது. இந்த பனு குறைலாவை சிறையும் பிடிச்சிடுறாங்க. இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது பனு குறைலா சொல்கிறாங்க, அன்சாரிகளுடைய தலைவர் சாயிதை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, அவர் என்ன தீர்ப்பு சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்குது? சாயித் ரலியல்லாஹு நம்மளை பாதுகாப்பாங்க, நம்மளுக்கு எதிராக எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த பனு குறைலா நினச்சிட்டாங்க. ஆனால் சாயித் ரலியல்லாஹு அவங்களுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த நோயில் என்ன செய்கிறாங்க, வீட்டில் அவங்க முடியாமல் இருக்காங்க. சஹாபாக்கள் எல்லாம் போய் சாயித் ரலியல்லாஹு தூக்கிட்டு வாகனத்தில் ஏற்றிட்டு வராங்க. பனு குறைலா அவங்களுடைய தீர்ப்புக்காக வராங்க. அவங்க வந்தோடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரர் நோயினுடைய காரணத்தினால அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் வரவேற்று அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்களும் போய் அழைச்சிட்டு வராங்க சாயித் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சாயிதே நீங்கள் சொல்லும் தீர்ப்பை இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே சாயித் ரலியல்லாஹு பனு குறைலாவை பார்த்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்றாங்க. முஸ்லீம்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாயித் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்க எல்லாரும் சதி திட்டம் பண்ணி நம்மளை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் கொல்லணுன்ற திட்டத்தோடய அவங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய சதி பண்ணது காரணத்தினால இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவோம், ஆண்களை கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்களையும் குழந்தைகளை விட்டுருவாங்க, ஆண்களை கொலை செஞ்சுருவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் என் தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு உங்கள் சட்டம் இணைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ நீதமாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி இவருடைய மரண வேளையில் கூட சாயித் ரலியல்லாஹு துவா கேட்குறாங்க, இந்த பனு குறைலா அழிப்பதற்காக இருந்தாங்கன்னா, இதை நீங்கள் அழிக்க தான் போகிற அப்படின்னா ரசூலுல்லாவை பாதுகாக்கிறதுக்காக என்னை உயிரோட வையா அல்லாஹ், இல்லை அப்படின்னா இந்த காயத்திலேயே என்னை மரணிக்க வச்சிரியா அல்லான்னு துவா கேட்குறாங்க. அவருடைய துவாவை அல்லாவும் ஏற்றுக்கிட்டான். அவர் அந்த காயத்திலேயே ரத்தம் வழிஞ்சு போய் பள்ளிவாசலெல்லாம் நனைஞ்சு அந்த செய்தி ரசூலுல்லாவுடைய விஷயத்துக்கு போகுது, அவங்களுடைய காதுக்கு போகுது. சாயித் ரலியல்லாஹுவை பார்க்க ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க. சாயித் ரலியல்லாஹுவை கட்டி அணைக்கிறாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க சாயித் ரலியல்லாஹு இன்னும் வேதனைப்படுறாரு அந்த காயத்தினால. அந்த வேதனையை பார்த்து ரசூலுல்லாஹ் தாடி நனைகிற வரைக்கும் அழுதுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு, சாயித் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சாயிதே, நீ அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் உனக்கு நற்கூலி வழங்கட்டும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சாயித் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் சாயிதுடைய மரணத்துக்காக நடுங்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதனால் தன்னுடைய நேசகனை வரவேற்கிறதுக்காக அந்த அர்ஷ் நடுங்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவரை வரவேற்கிறதுக்காக அந்த அர்ஷ் அல்லாஹ் நடுங்க வைக்கிறான். அல்லாஹ் அவரை விரும்பினான்.
நிறைய ஹதீஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அல்லாஹுடைய சந்திப்பை நாடுகிறாங்களோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் நாடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நம்ம நேசித்தோன்னா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சாது மரணத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குச்சு, 7 வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, 70,000 மலக்குகள் அவங்களுடைய ஜனாசாவை தூக்கி செல்றதுக்காக வந்திருக்காங்க, கபரு ஃபுல்லாக அவங்கள சுற்றி என்ன செய்கிறாங்க, கபருக்குள்ள அவங்க வைக்க போகிறாங்க, மலக்குமார்கள் அவங்கள சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? மலக்குகள் ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அவர் பண்ணியிருப்பார். சுபஹானல்லாஹ். எல்லாருடைய அன்பை பெற்றிருக்காரு இல்லையா? அல்லாவை யார் அல்லாவுக்கு விருப்பமான ஒருத்தவராக ஆயிட்டாங்களோ, எந்த மனிதர் அல்லாவுக்கு விருப்பமானவங்கள ஆயிட்டாங்களோ, அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறான். அந்த மனிதரை அவரும் நேசம் கொள்கிறார். வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளுக்கும் இந்த செய்தி போகுது. அல்லாஹ் நேசிக்கிறான், ஜிப்ரீல் நேசிக்கிறாங்க, அதனால் நீங்களும் நேசிங்கன்னு எல்லா பேரும் நேசிக்கிறாங்க. உலகத்துலேயும் அதே போல் எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ் நேசிக்கிறான், மலக்குகள் நேசிக்கிறாங்க, ஜிப்ரீல் நேசிக்கிறாங்கன்னொன்னே உலகத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் நேசிக்கிறாங்க. இந்த மனிதர்களுடைய மனசுலே அல்லாஹ் நேசத்தை கொடுக்குறான். ஒரு நபரை அல்லாஹ் விரும்புனானா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பேரும் மலக்குகளுடைய சபையில் முதற்கண்டு நம்மளை அல்லாஹ் எல்லா பேரும் நேசிக்கக்கூடியவங்களா ஆகிடுவாங்க. சாதர் அலி அல்லாவை கபூரில் வச்சோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் ஏன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. சாதை ஒரு முறை கபூர் நெருக்கிடுச்சு, கபூர் நெருக்கத்திலிருந்து ஒருத்தவர் பாதுகாக்கப்பட்டிருந்தாருன்னா அது சாத் பின் முஆத் அலி அல்லாவை தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர். இதில் இந்த வரலாறுலேருந்து நம்ம என்ன படிப்பினை பெற போகிறோம்? சாத் அலி அல்லாவை ஒரு முறை கபூர் நெருக்கிடுச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வை நேசிச்சிருக்காரு, ஷஹீதாக இருக்காரு. ஆனாலும் ஒரு முறை கபரை நெருக்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்மளுடைய கபூரில் நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்? நம்மளுடைய நிலை என்ன? இந்த கபூரில் மரணிச்சா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உண்மையான வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகம் அற்பமான உலகம், நிரந்தரமில்லாத உலகம். இந்த உலகத்துக்காகவே போட்டி போட்டு வாழ்ந்துட்டுருக்கோம், அழியக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக. கபருக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு உயிர் கொடுக்கப்படுமே, அப்போ அந்த நொடியிலிருந்து நம்மளுக்கு ஆரம்பமாகுது நம்மளுடைய நிரந்தரமான வாழ்க்கை. அதுக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்? சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. 2வது படிப்பனையாக இவர் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு 6 வருஷத்தில் ஷஹீதும் ஆயிட்டார். சுபஹானல்லாஹ். ஆனால் நம்ம எத்தனை வருஷம் இந்த மார்க்கத்தில் இருந்துகிட்ருக்கோம்? இந்த மார்க்கத்துக்காக நம்ம என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏன் நம்முடைய மறுவாழ்விற்காக நமக்குரிய நன்மையை நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்? சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. அதுக்கு அடுத்த படிப்பினை, அல்லாவையும் ரசூல்லாவையும் சஹாபாக்கள் நேசித்தாங்க. அவங்களுக்கு அதனால தான் நற்செய்தியை சொன்னாங்க. சுவனத்துக்கு சொந்தக்காரவங்களாக அவங்களாம் இருந்தாங்க. சாத் அலி அல்லா ரசூல்லா என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம், தயாராக இருக்கிறோன்னு சொன்னாங்க இல்லையா? உயிரை விட சொன்னாலும் உயிரை விட தயாராக இருக்கோன்னு சொன்னாங்க. பொதுவாக ஒருத்தவங்களை நேசித்தாதான் அவருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்போம் இல்லையா? உயிரை கொடுக்க தயாராக இருப்போம். கரெக்டு தானே? ஆனால் நம்முடைய நேசம் யார் மேலே இருக்குது? நம்ம யாரை நேசிச்சிட்ருக்கோம்? இப்போ உள்ள கலாச்சாரத்துலேயும் நடிகர் மீதும் தான் சிலருடைய நேசம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய நேசம் அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரசூல்லாவை உயிரை விட மேலாக நேசிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, அழகான மார்க்கம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்துருக்கு. ரசூல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா? 4வது படிப்பினையா, மதீனாவாசிகளாகிய அன்சாரிகள் ரொம்ப நல்ல பண்புகள் உடையவராகவும் இருந்திருக்காங்க. மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களுக்கு
தங்களுடைய வீடையும் சொத்தையும் உணவையும் சொத்துக்களையும் எல்லா விஷயங்களையும் என்ன செய்கிறாங்க, பங்குடுறாங்க. வாக்குறுதியை காப்பாற்றுறாங்க. உங்களுடைய மரணம் வரைக்கும் காப்பாற்றியிருக்காங்க சாத் ரலியல்லாஹ். இதெல்லாம் எதற்காக? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறதுக்காக தானே. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுறதுக்கு மட்டும்தான் அவங்க இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சாத் ரலியல்லாஹ் அன்சாரிகளுடைய தலைவராக இருக்கிறாரு. இந்த பொறுப்பை சரியாகவும் நடத்தியிருக்கிறதுனால தான் அந்த மக்கள் சாதை தீர்ப்பு சொல்லட்டும், சாத் ரலியல்லாஹ்வே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லட்டும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் மறுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. சாத் ரலியல்லாஹ்வும் சரியான தீர்ப்பையும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச தீர்ப்பையும் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவோம், ஒவ்வொருத்தவங்களும் விசாரிக்கப்படுவோம். நம்மள சிலர் வாழ்க்கையில் நமக்கு என்ன பொறுப்புன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? சாத் ரலியல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த 6 வருஷம் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க? இவரை வரவேற்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியிருக்கு. மலக்குகளுடைய கூட்டம் இவருடைய ஜனாசாவை சுற்றி நின்றுருக்கு. இப்போ எப்படி வாழ்ந்திருப்பாங்க? சுபஹானல்லாஹ். மனிதர்களில் சிலருடைய ஜனாசாவுக்கு போனோம் அப்படின்னா 10 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்க. நம்மளே நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்னா அந்த மனிதர் யார்கிட்டையும் பேசாமல் பகையோடு இருந்திருப்பார், உறவை துண்டிச்சு வாழ்ந்திருப்பார். அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாமும் சாத் பின் முஆத் ரலியல்லாஹ் போல வீரமாகவும் நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடியவராகவும் நல்ல குணங்கள் உடையவராகவும் பண்புகள் உடையவர்களாகவும் ஷஹீத் என்ற அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சிறந்த செயல்களை செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவங்களாக மரணிக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும் என்று துஆ செய்தவளாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.